வெல்கம் பேக் buddies. ஓகே, லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தேன் nifty50 ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா நான் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி இங்கே வரையும் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே போச்சு போன வீக். பட் ஆனால் என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் ஒர்க் இஷ்யூ இருந்ததுனால. ஓகே, தென் இப்போ கரெக்டாக கேப் அப் ஆனதே போயிட்டீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸில் இருக்குது அந்த ரேஞ்சிங்கில். ஸோ இந்த இடத்துல புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் இப்போ மார்க்கெட் எங்கே போகிறேன்னு சொல்லி கன்சல்டேஷன்லேயே இருக்குது. மேபி எல்லாத்துக்குமே ரீசன் தெரியும், உக்ரைன் ரஷ்யாவோட வார் அது நார்மல் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு இந்தியா இன்வெஸ்டர்ஸ் அண்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா யாருமே அமௌண்ட் இழக்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ உக்ரைன் ரஷ்யா நியூஸ் பார்க்கலாம், அது எல்லாத்தையும் தெரியுது. அவங்கவுங்க நாட்டில் இருக்கவங்கள வெளில போக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ப்ராப்பராக. அது எதை போடுதல்னால் தள்ளி போயிட்டோம். நம்ம இந்தியா இண்டெக்ஸ்க்கு வரலாம். ஓகே, தென் நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட் பார்த்தேன். ஜனவரி டு மார்ச் வரையும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் மார்ச் மந்த் இன்னும் முடியாததுனால இன்னும் மார்ச் மந்தோட ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎல்எல் டிஐஎல்எல் இவங்க நல்லா வந்து எஃப்ஐஎல்எல் போயிட்டிங்க அப்படின்னா வெளில எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டிஐஎல்எல் உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க அமௌண்ட். அது எதில் இறக்குறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இண்டெக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் இவங்க இறக்கியிருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஐஎல்எல் கணக்கில் விட்றாதீங்க, அவன் இறக்குறது சும்மா விளையாட்டுக்கு இறக்கிட்டுருக்கான். பட் ஆனால் டிஐஎல்எல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில், ஏன்னா இண்டெக்ஸை விட பெஸ்ட் ரிட்டர்ன் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இறங்குச்சு அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, அதை ஆவரேஜ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இண்டெக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாக் அப்படின்னா ஒரே நாளில் பாயிண்ட்ஸ் இறங்குறது ரொம்ப ஈஸி, ஏறுறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இண்டெக்ஸ்னால் அப்படி கிடையாது. இண்டெக்ஸ் இறங்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளோட இந்தியாவோட கவர்மெண்ட் சும்மா இருக்காது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இண்டெக்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியுது, ஜனவரி மந்த்தும் பிப்ரவரி மந்த்தும் போயிட்டிங்க அப்படின்னா எஃப்ஐஎல்எல் இண்டெக்ஸில் ஆப்ஷனில் நல்லா இறக்கியிருக்காங்க அமௌண்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு போயிட்டிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எஸ்பிஐயில் எஸ்சிபிஐ 1 போயிட்டிங்க அப்படின்னா 2 பேருமே நல்ல அமௌண்ட் இறக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ தானே இருக்கிறதுலே ரொம்ப எப்படி சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும். இப்போ இருக்க கரண்ட் வேல்யூ படி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வரும். ஸோ அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கான்செப்ட்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தென் இதில் போய் செக் பண்ணுறேன். இப்போ அதிகமாக போயிட்டுருக்கிறது இதுதான் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ஃபண்ட். இது லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 111% ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக தந்துட்டு இருந்துச்சு. இப்போ போயிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 41%. இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம். என்ன ரீசன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் அந்த டைமிங் பீரியடில் என்ன வருதோ அது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எஸ்ஐபி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி அமௌண்ட், உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் நான் இப்போவே கட்டிடுறேன் அப்படின்னா தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் போட்டுக்கோங்க. அதுலேருந்து எஸ்ஐபி போகிற மாதிரி போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஆகும். நீங்கள் வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்டாக் வந்து ஆவரேஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வருங்கிறதுக்காக ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, இவங்களே பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க்னு போட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். தென் பேங்க் நிஃப்டிக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் க்ளோசிங் ஆக போகிற டைம் இது ஆயிடுச்சு, சாரி. ஓகே, பேங்க் நிஃப்டி. ஓகே, இது என்ன கதைன்னே தெரியலை, அப்பேற்பட்ட கதை. இந்த இடத்துல 1 செகண்ட், இந்த இடத்துல போயிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கேப் அவுட் ஆகிருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மேலே போகும். அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு போகுமான்னு டவுட்டு. ஏன்னா இதுக்கும் அதுக்கு போயிட்டிங்க அப்படின்னாலே சுமார் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வருமா? ஓகே, 1000 பாயிண்ட்ஸ் வருது. அதை தாண்டி போயிட்டு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வரும் ப்ராஃபிட்டபுளாக இதில் வரும். ஸோ அது வரையும் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண டைம் இல்லை, இப்போ எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுனா 1 செகண்ட், இந்த கேண்டிலுக்கு இங்கே எப்படி சப்போர்ட் போகுது, ஒரு 5 சப்போர்ட் வச்சுருக்குது. ஓகே, இது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல பிக் பிரேக் அவுட் ஆகும். அல்லது அப் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாலும் நல்ல ஒரு ஹியூஜான அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் மற்றபடி ஸ்டாக் லிஸ்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் முக்கால்வாசி இண்டெக்ஸ் எல்லாமே இப்போ லோவில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் தான் லைஃப் ரன் ஆகும் அப்படிங்கிற தெரிகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ஸ்டாக்குமே ஹை வொலாட்டிலிட்டியில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க.
ஸோ கிரேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட்டபுளாக எடுக்கிறது கிடையாது. டெக்னிக்கலாக எடுக்கிறவங்களும் அவ்வளோ ப்ராஃபிட்டாக எடுக்கிறது கிடையாது. ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி அவங்க சிஸ்டமேட்டிக்காக போகிறவங்க மட்டும்தான் எப்பயுமே ப்ராஃபிட்டபுளான இன்வெஸ்டராக வராங்க. நீங்கள் எந்த கேட்டகரின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீக்கோட இதுக்குள்ளே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த வீக் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் போட்டுக்கலாம். சாரி, அடுத்த வீக்குன்ட்டேன், இந்த வீக் இன்றைக்கி மண்டேங்கிறதே மறந்துட்டேன். ஓகே, நீங்கள் ஒரு நல்ல ஆப்ஷன் செல்லராக இருந்தால் இந்த டைம் பீரியடுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல்லிங் போடலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸோட லிமிட் வந்து இந்த இதில் வச்சுக்கோங்க. 17,376 வரையும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 17,400 இது வரையும் நீங்கள் வச்சுக்கிறது தாராளமாக செல்லிங் அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. தென் எக்ஸ்பிரிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இது நல்லா ப்ராஃபிட்டபுளாக வரும். தென் லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும். அதை வச்சு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தென் அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.